இனி நம்ம செய்ய போகிறது ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் ஒயிட் குருமா. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதாவது நிறைய காய்கறி யூஸ் பண்ண போகிறோம், ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் குருமா, அதாவது இந்த ஒயிட் குருமா ரொம்ப வெர்சடைல். நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த இன்ஸ்டன்ட் ஒயிட் குருமாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தேங்காய் துருவுனது, பூண்டு 8லேருந்து 10 பல், இஞ்சி 1 இன்ச்சு, மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 8லேருந்து 10 நம்பர், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 2, பொட்டுக்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன், ஜாதி பத்திரி 1, பிரிஞ்சி இலை 1, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2லேருந்து 3, பட்டை ஒரு சின்ன துண்டு, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை கொத்தமல்லி, தேங்காய் பால் 1/2 கப்பு, உப்பு, கடலெண்ணெய். வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற இன்ஸ்டன்ட் ஒயிட் குருமாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு. இப்போ அதை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போ காய்கறி என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் வேகிறது கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி காலிஃப்ளவர் இதையுமே பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் வேக வைக்க போகிறோம். இந்த வேக வைக்கிற கேப்பில் நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கிறதுக்கான தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க, அளவாக ஊற்றுங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப உப்பு போட போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியிலே உப்பு நின்றோம், காய்கறிக்குள்ளே இறங்காது. நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து கடைசியாக போட்டுக்கலாம், ஏன்னா அது ஈஸியாக வெந்துடும். அதுமாதிரி உருளைக்கிழங்குமே இந்த கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு பாதி வேகட்டும், அதுக்கப்புறம் அடுத்த காய்கறி போட்டுக்கலாம். இப்போ இந்த வேக வைக்கிறப்ப இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போயும் உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம குருமா பண்ணுறப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னு அப்பயும் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இது வேகிற டைமில் நம்ம மசாலாவை அரைக்க ஆரம்பிக்கலாம். இந்த குருமா பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல சொன்ன பொருட்கள்லாம் அரைக்க போகிறோம். தேங்காய், கசகசா, பூண்டு, பச்சை மிளகா, மல்லி, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேங்காய் நீங்கள் வறுத்துட்டு அரைக்கணும்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய குருமா. அதனால் ரொம்பலாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வறுக்கணும்லாம் கிடையாது. நம்மளால் அரைச்சிட்டு கடைசியாக தான் நம்ம வந்து இந்த பச்சை வடை போகிறதுக்கு வதக்க போகிறோம். அதே மாதிரி கசகசா, அப்புறம் பூண்டு ஒரு ரஃப்லி ஒரு 10 பல், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா. நம்ம வந்து பச்சை மிளகா காரமும் இருக்குது. கடைசியில் வந்து தாளிப்புக்கு வந்து மிளகும் போட போகிறோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்குங்க. அப்புறம் மல்லி விதை, பொட்டுக்கல்ல ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான், ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப திக்காகிடும், கலரும் ஆகிடும், நல்லா இருக்காது. அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு 3/4 வந்து 1 இன்ச்சு இஞ்சி. அப்புறம் முந்திரி பருப்பு நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இந்த குருமாவுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், டெக்ஸ்சரும் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே அரைக்க போகிறோம். நீங்கள் அரைக்கிறப்ப வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே அரைச்சிருங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஆல்மோஸ்ட் அரைஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தேங்காய் சட்னி இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி தான். பாருங்கள், ரொம்ப நைஸாக வேண்டாம். எக்ஸாக்ட்லி நம்ம தேங்காய் சட்னி என்ன கன்சிஸ்டன்சி அரைக்கிறோமோ அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது தொக்கு கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாமா, அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுத்தது அரைக்க போகிறோம். அதாவது இந்த மசாலா ஐட்டம் ப்ளஸ் இந்த ஜீரகம், சோம்பு, கருஞ்சீரகம் சொல்லுங்க இல்லையா, அதெல்லாம் அரைக்க போகிறோம். இந்த ஜீரகம், சோம்பு அரைக்கிறப்பையும் போட போகிறோம், நம்ம வந்து தாளிப்புக்கும் போட போகிறோம். ஸோ வந்து ஜீரகம், சோம்பு, கருஞ்சீரகமே. ஸோ பாதியாக இப்போ அரைச்சிக்கோங்க, பாதி அரைச்சிக்கோங்க, பாதி வந்து தாளிப்புக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி போட்டது அதெல்லாம் வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு, அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் இதையும் போட்டலாம். இது ரெண்டும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இந்த மசாலாவை நம்ம முதல்ல ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்புறம் அடுத்த பொருள் அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். நான் வந்து சொன்னேன் இல்லையா, சோம்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் மொத்தமாக சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பாதி போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு,
அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் அதுலேயுமே நம்ம எடுக்கிறதே 1/4 டேபிள் ஸ்பூன் தான், அதுலேயும் பாதி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சொன்ன இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் அன்னாசி பூ, 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 2லேருந்து 3, பட்டை, ஜாதிபத்திரி. இந்த எல்லா மசாலாவுமே நீங்கள் அளவாக போடுங்க. ஏன்னா நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா அந்த குருமாவில் அந்த மசாலா ஃப்ளேவர் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ வந்து கம்மியாக போடுங்க, அந்த ஃப்ளேவர் இருக்கணும், லைட்டாக இருக்கணும், அந்தளவுக்கு போடுங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த தேங்காய் அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதோட சேர்த்து அரைக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா சில டைம் வந்து இந்த மசாலாலாம் அரைப்படாமல் இது பீசஸாக இருக்கிற வாயில் தட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனியாக அரைக்கிறேன். இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க, நல்லா பொடியாகிடும். உங்களுக்கு இந்த மிக்ஸி பிளெண்டர் குவாலிட்டி நல்லா இருக்குது, அந்த மசாலாவோடய இதுவும் அரைப்பட்டுரும்னா நீங்கள் அதோடய சேர்த்து அரைக்கலாம். ஏன்னா ரெண்டுமே பச்சையாக தான் அரைக்கணும். ஸோ நான் வந்து தனியாக அரைக்கிறேன். ஏன்னா வந்து வாயில் தட்டுப்படுற மாதிரி இது அரைப்படக்கூடாதுன்றதுக்காக தனியாக அரைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்தும் அரைச்சிக்கலாம். இது அரைச்சதை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பொடியை அரைச்சிருக்கணும். இதுக்கு பெருசாக இருந்தான்னா வாயில் தட்டுப்படும், குருமா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த காய் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் அது வேகட்டும். நம்ம வந்து இப்போ வந்து குருமாவை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த குருமாக்கான மெயின் விஷயம் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ரொம்ப கம்மி, 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். அதுக்கு மேலே இதுக்கு தேவை கிடையாது. அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வதங்கிறதுக்கு தான் எண்ணெய் தேவைறதுக்கும் தேவை கிடையாது. ஸோ ஜென்ரலாக குருமாவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப எண்ணெய் நெய் எதுவுமே தேவை கிடையாது. எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்ப ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகணுன்னா கருவேப்பிலை தாராளமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகு காரம் இந்த வெள்ளை குருமாவுக்கு ரொம்ப முக்கியம், இதை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், நம்ம முதல்ல சொன்னதில் பாதி. அப்புறம் ஜீரகம் அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டுட்டு இதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இதை ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் என்னென்னா ரொம்ப வதங்கிடக்கூடாது. நம்ம வந்து டிரான்ஸ்லூசன்ட் இருக்கும் இல்லையா, அந்த பதம், அதாவது ப்ரௌன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்டேஜ், அந்த பதத்துக்கு இதை வதக்குங்க. ஏன்னா வந்து இந்த வெள்ளை குருமாவுக்கு கலர் ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த குருமாவோட டேஸ்ட், அதாவது கலரே மாற்றி விட்டுரும், டேஸ்ட்டுமே கொஞ்சம் மாறும். ஸோ இந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பூண்டும் சேர்க்க போகிறேன் வெங்காயத்தோட. இந்த பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், நம்ம முதலே வந்து அரைக்கிறதுக்கும் பூண்டு போட்டிருக்கோம். இது இந்த ஃப்ளேவர் கொண்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். பட் நீங்கள் வேணும்னா இந்த பூண்டு போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 4-5 பல் பூண்டு இதோட இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போடுறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரௌன் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள். இந்த கலர் பாருங்கள், ப்ரௌன் ஆகிறதுக்கு முதல் ஸ்டேஜ். நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா ஈஸி. இப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா, தேங்காய் கசகசா ஜீரகம் சோம்பு அந்த மசாலா முதல்ல அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுக்க போகிறோம். அதோட நம்ம இந்த மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட போகிறோம். இது போட்டு இது கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா நம்ம வந்து இது பச்சையாக அரைச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் இந்த ஹீட்டில் வதங்கணும். நல்லா வதங்கி சுருண்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது கருக விட்டுறாதீங்க. அதுக்கு முதல்ல இது ஒரு 5 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வடை போய் நல்லா திரண்டு வந்துருச்சு. தயவு செய்து தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா இது வந்து இந்த பச்சை வடை போகிறது தான் வதக்குறோம். ஸோ தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த திருப்பி வேகிற மாதிரி ஆகிடும், அந்த பச்சை வடை போகாது, டைம் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக வச்ச காய்கறியை உள்ளே போட போகிறோம். நல்லா வெந்துருச்சு.
தண்ணியுமே நம்ம அளவாக ஊற்றிருக்கோம். ஸோ வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த காயை ஃபுல்லாக இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் வந்து அந்த தண்ணியோடு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், அந்த உப்பு தேவை. ஸோ அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதில் வந்து என்ன காய்கறி வேணால் போடலாம். அதாவது இந்த இங்கிலீஷ் காய்கறிகள், முட்டைக்கோஸ் கூட போடலாம். ஸோ வந்து இது வந்து எது போட்டாலும் சிங்க் ஆகிடும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காய்கறி போட்டதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த குருமா வந்து கொஞ்சம், அதாவது ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான். இப்போ இந்த நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம காய்கறி வேகிறப்ப உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு வேணால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு பெரட்டுங்க, ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த குருமாவில் வந்து நீங்கள் தேங்காய் ஜாஸ்தி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா காய்கறியே பார்த்தோன்னா ஒரு 300 கிராம் கிட்ட காய்கறி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு முக்கால் சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தேங்காய் இருந்தாலும் அரை மூடி போட்டாலே போதும். ரொம்ப தேங்காய் போட்டிங்கன்னா அந்த குருமாவோட குழன்னு ஆகிடும். தேங்காய் டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் இந்த காய்கறியோட அளவு ப்ளஸ் தேங்காயோட சைஸு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த தேங்காயை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 300 கிராம் காய்கறிக்கு ஒரு சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால், நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இது போட போகிறேன். நீங்கள் நார்மல் பாலும் ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா இந்த குருமாவுக்கு வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியும் ஒரு ரிச்னஸும் கொடுக்கும். அவ்வளோதான். இதை பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த இன்ஸ்டன்ட் குருமா ரெடி. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பரோட்டா சப்பாத்திக்கு தான் சூப்பராக இருக்கும். நம்ம இது வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸ்மெல்லே செமையாக இருக்குது. இதை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான். இந்த அருமையான இன்ஸ்டன்ட் ஒயிட் குருமாவை நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு பரோட்டாவோட டேஸ்ட் பண்ண போகிறேன். குருமாவுக்கு எப்போயுமே பெஸ்ட்டு பரோட்டா தான். பட் ஆனால் இந்த குருமா வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த குருமாவை வந்து இந்த பரோட்டாவில் எடுக்கணுமோ எடுத்து சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த பரோட்டாவுக்கும் குருமாவுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் லைட்டாக இந்த சட்னி தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஆஹா, குருமாவோட ஃப்ளேவர் பக்காவாக இருக்குது. இந்த மசாலா, தேங்காய், இந்த காய்கறி எல்லாத்தோட காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சட்டிலாக இருக்குது. ரொம்ப வந்து மசாலா டாமினேட்டிங்கெல்லாம் இல்லாமல் அற்புதமாக இருக்குது. இந்த குருமாவை நான் தனியாகவும் சாப்பிட்டு பார்க்குறேன். இதுவும் நல்லா இருக்குங்க. இந்த ஹைட்டான விஷயம், நம்ம போட்டிருக்க மசாலா வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஓவர் பவரிங்காக இல்லாமல் கரெக்டான ஃப்ளேவர் கொடுக்குது. இந்த காய்கறியுமே கரெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் தயவுசெய்து குக்கரில் மட்டும் காய்கறி வச்சிடாதீங்க. காய் மசிஞ்சு போச்சுன்னா இந்த குருமா வந்து இந்த டெக்ஸ்சரே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் காய்கறி வேக வைக்கிறது குக்கரில் வைக்காதீங்க, தனியாக வேக வைங்க. இதே மாதிரி நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க.